கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். தேவன் நல்லவர், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினால அவருடைய பகுதியிலே நீங்கள் அவரோடு இணைந்து கொள்ளுகிற இந்த நாள் உங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ண நாளாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் என்று சொல்லப்படுகிறது. காரியங்கள் சித்தி, அதாவது வெற்றி பெறுகிற காரியங்கள், அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாய் ஜெயங்கொள்ளக்கூடியதாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டுமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கூட இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கூட இருக்கிறாரா? இந்த தேவன் உங்களோடு கூட இருந்தால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயங்கொள்ளும், உங்களோட காரியங்கள் எல்லாம் வாக்கியம். நீங்கள் எதை செய்தாலும் அது வாக்கியம். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்தால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இல்லாத வேறு யாரோ ஒருவர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் எப்படி வாய்க்க முடியும்? எப்படி ஜெயம் பெற முடியும்? உங்களுடைய படிப்பில் ஆண்டவர் கூட இருந்தால் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீங்க. உங்களுடைய வேலிடத்தில் ஆண்டவர் கூட இருந்தால் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கூட இருந்தால் நீங்கள் அதில் ஜெயம் கொள்ளுவீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்தால் நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தோல்விகளையும் நீங்கள் வெற்றியாய் மாற்றுவீங்க. ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிறவர் இயேசு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்திலே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தெய்வம், மனிதர்களை உருவாக்கின தெய்வம், மனுஷர்களை படைத்த தெய்வம். இந்த உலகத்தில் அவராலே அன்றி வேறு ஒன்றும் உண்டானதில் அவரால் தான் எல்லாம் உருவாயிற்று. அவர் இயேசு, அவர் உருவாக்கின தெய்வம். இந்த பூமி அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறேன் என்று அவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், பூமி யாருடைய தாங்குற பலனும் இல்லாமல் ஈர்ப்பு சக்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவர் பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்து தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே அதை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உருவாக்கும் தெய்வம் சிருஷ்டிகர், சர்வ சிருஷ்டிகராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். இந்த தெய்வம் என்ன சொல்லுகிறார்? அவரை நீங்கள் எப்படி அறிய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரை எப்படியாவது நீங்கள் தேடியாவது அவரை நீங்கள் கண்டுபிடிங்க என்று அவர் சொல்லுகிறார். இந்த தெய்வம் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறிவிடுவீங்க. நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் பாக்கியம். இந்த வசனம் யோசேப் என்கிற ஒரு மனிதனை குறித்த வசனம். யோசேப் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால், அதாவது சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவன் ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு அந்நிய தேசத்திலே அவன் கொண்டு போகப்பட்டு அங்கே அவன் அடிமையாய் வாழ்ந்தான். ஆனால் அந்த நேரத்திலேயும் தேவன் அவனோடு அந்த நேரத்திலே கூட இருந்தார். அப்பொழுது அவன் போய் அடிமையாய் இருந்த வீட்டில் அவன் என்ன காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் ஜெயம் பெற்றதாயிருந்தது, ஜெயமாயிருந்தது. அவன் எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதனால் அந்த வீட்டு எஜமான் இவனை ஒரு முக்கியமான ஒரு மனிதனாய், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாளில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்களோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் இயேசு என்பதை அறிந்திருக்கிறீங்களா? இயேசுவை நீங்கள் அறியாதபடியினால் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த உலகத்திலே அவர் மனிதனாய், கடவுள் மனிதனானார். கடவுள் இயேசு என்கிற பேரில் இந்த பூமிக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல் அவர் சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றின தெய்வம் இயேசு. இந்த தெய்வம் மரணத்தை ஜெயிக்கிற தெய்வம், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தெய்வம், எல்லாவற்றையும் மனிதனால முடியாத எல்லாவற்றையும் அவர் செய்து காண்பிக்கிற கொடுக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட தெய்வம்தான் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் செய்கிறது எல்லாம் பாக்கியம். இந்த இயேசு உங்களோடு இருக்கிறாரா? நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வெற்றி பெறுகிறதா? ஒரு வேலை தேடி ஒரு கடிதம் அனுப்புறீங்க, வேலை கிடைக்குதா? இயேசு உங்களோடு கூட இருந்தால் அந்த அதிகாரிகள் மத்தியில் தயவை உண்டு பண்ணி உங்களுக்கு அதை தருவார். ஒரு விசா கேட்டு நீங்கள் எழுதி போடுகிறீங்க, இயேசு உங்களோடு கூட இருந்த அந்த அதிகாரியுடைய கண்களில் ஒரு தயவை உண்டு பண்ணி உங்களுக்கு அதை கிடைக்க பண்ணுவார். நீங்கள் ஒரு வியாபாரத்தை செய்கிறீங்க, அல்லது ஒரு வயல் தொழில் செய்கிறீங்க, ஏதோ ஒரு தோட்டம் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம். ஏதாவது நீங்கள் செய்தாலும் அதில் அநேகரை பாருங்க, அப்படியே தொடங்குவார்கள், அப்படியே நஷ்டப்பட்டு கடன்பட்டு கடன்காரர்களாகி அப்படியே அந்த வியாபாரத்தை மூடிவிடுவார்கள். அதை அது அப்படியே மறைந்து போய்விடும். சில நேரம் அவர்களை தாங்க முடியாமல், கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலையை செய்து கொள்வார்கள். இப்படி இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இயேசு உங்களோடு கூட இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற காரியங்களிலே ஜெயம் வராது. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு ஜெயம் வரணும் வேண்டாம், இயேசு கூட இருக்க வேண்டும். இயேசு ஒரு மனிதனோடு கூட இருந்தால், வானத்தையும் பூமியை உருவாக்குனது சர்வ வல்லமுள்ள தெய்வம் ஒரு சர்வ சாதாரண மனுஷனோடு அவர் கூட இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும், ஜெயம் கொள்ளுகிறதாய் அது மாறிவிடும். ஆகவே உங்களோட வாழ்க்கையில இந்த இயேசு இல்லாதனால தான் இதுவரையா படிப்பில் தோல்வி, வேலை காரியங்களில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி, பல 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 பகுதிகள் நீங்கள் கையிட்டு செய்த இந்த காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எல்லாவற்றிலையும் ஒரு தோல்வியும் வெட்கமும் அவமானமும் நிந்தையும் உண்டாயிற்று. இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த இயேசு உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் செய்கிறது எல்லாம் பாக்கியம், செய்கிறது எல்லாம் ஜெயங்கொள்ளும், செய்கிற எல்லாவற்றிலையும் ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எழுதுகிற பரீட்சையில் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றியை பார்க்க முடியும், உங்களாலையும் பார்க்க முடியும், பிறராரையும் காண முடியும். யோசேப்பு வேலை செய்த இடத்துல அந்த முதலாளி பார்த்தார், எஜமான் பார்த்தார், ஓ இந்த மனுஷன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதே, இதற்கு முதல் வேலைக்கு இருந்தவர்கள் செய்யலையே, அவர்கள் செய்தது தோற்று போனதே, இந்த மனிதன் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறதே, ஆகவே இது ஒரு மனிதனால் செய்ய முடியாதது, இதுக்கு தேவன் இருக்க வேண்டும் கூட என்று சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அதே போல் உங்களோட வாழ்க்கையிலையும் அருமையானவர்களே, உங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வெளி காரியங்களையும் சரி, வேலை செய்கிற காரியமானாலும் சரி, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா, இந்த இயேசு உங்களோடு கூட இருந்தா, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கும், எல்லாம் வெற்றி பெறும், ஒன்றும் தோற்று போவதில்லை. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதுவரையும் இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாதனால, கூட அவர் இருக்காதனால, யாரோ கூட இருந்திருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம், அதை குறித்து தெரியாது. ஆனால் இயேசு இல்லை என்பது மாத்திரம் உங்களுக்கு தெரியும். இயேசு மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தா நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்க. ஆகவே இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானா, சொந்த தெய்வமாக அவரை நம்பி ஏற்றுக்கொள்வீர்களானால், அவர் உங்களோட வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். யோசேப்பு எப்படி வேதம் சொல்லுகிறது, காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது போல ஜனங்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய பேரை சொல்லி உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நீங்கள் செய்கிறது எல்லா காரியத்திலேயும் ஜெயங்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். முதலாளி ஆச்சரியப்படுவார், இந்த காரியத்தை இந்த மகள்கிட்ட கொடுத்தா, இந்த மகன்கிட்ட கொடுத்தா இவங்கள் அதை சரியாய் செய்து தருவார்கள், இவங்களோடு தேவன் இருக்கிறார், இது கஷ்டமான ஒரு காரியம்தான், ஆனால் இவங்களோட ஆண்டவர் இருக்கிறபடினால அது இலகுவாய் செய்ய முடியும் என்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பார்த்து அப்படி காரியங்களை ஒப்படைக்கத்தக்கதாய் உங்களோட வாழ்க்கை மாறும். இயேசு மாற்றுவார். இந்த இயேசு இருந்தால் எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். ஆகவே பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு அச்சபிக்க போகிறேன். இந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். அதன் பிற்பாடு நான் உங்களுக்கு அச்சபிப்பேன்.
அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை நான் இப்பொழுது என்னுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இதுவரை என் வாழ்க்கையில் இயேசு இல்லாதனால நான் செய்த காரியம் எதுவும் சித்தி பெறவில்லை. நான் தோற்று போனேன், தோல்வி மேல் தோல்வியை கண்டு துவண்டு போனேன். இன்று முதல் இயேசு என் வாழ்க்கையில் வரட்டும். இயேசு எனக்கு சொந்த தெய்வமாய் இருக்கட்டும். என் வாழ்க்கையை இயேசுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். ஆண்டவரே, எனக்கு நித்திய ஜீவனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். இதோ இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டேன். இயேசு கிறிஸ்து தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளையும் இயேசுப்பா நீங்க பிரவேசித்ததற்காய் நன்றி. இந்த நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் நீங்க மாற்றுங்க. நீங்க அவங்களோடு கூட இருக்கிறதுனால அவங்க செய்கிற எல்லாவற்றிலையும் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் அவர்கள் மாற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்படி உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. நன்றி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நிமிஷம் முதல் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் அவர் உங்களை மாற்றுவார். ஆமேன்.